வணக்கம் சார். வணக்கம், என் பேர் பிரசன்னா. நான் சென்டர் 15 வருடமா படிச்சுட்டு இருக்கேன். போன பதிவுல மெய்தீண்டாகாலம் பத்தி, நோக்குவர்மம் பத்தி, வழிவர்மம், சயவர்மத்தை பத்தி பேசியிருந்தோம். இந்த தலைப்புல அதோட தொடர்ச்சி தான் அது. அதோட தொடர்ச்சியில நம்ம தொடுவர்மம் பத்தி, உற்பத்தி பத்தி, படுவர்மம் வந்தா என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும், படுவர்மம் கொண்டால் அது எப்படி தீர்க்கிறது, தட்டுவர்மம் கொண்டா என்ன பாதிப்பு வரும், வெற்றி பச்சளை, இதுதான் இன்றைய தலைப்பு. இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். முதல்ல தொடுவருமம் பத்தி, உற்பத்தி பத்தி பேசுறதுக்கு ஒரு பாட்டோட தொடங்கலாம். தொடுவருமம் 96 பாடி வைத்த பின்னாலே கூரறிந்து குணமறிந்து கணக்கறிந்து ஒருமுறையாய் கலையறிந்து தளத்தை கண்டு படிப்பாய்தானே. சஞ்சம் அஞ்சும் நெஞ்சும் அஞ்சும் பணிவுடனே உள் வெள்ளேறி பல கருணை கார் கொண்ட கருவருள் தான் கண்டிட தேகம் உறுத்த உறுப்பில் அடுத்த கோணல் வெம்பியே வாய்ப்பிழந்து நிஜமாக உமிழும் தானே. புகழுவேன் மானிடருக்கு செப்புமுறை தப்பாது ஆனந்தமாய் ஆணும் பெண்ணும் மருவியே இருக்கும் போது ஒரு துளி சுக்கிலம்தான் ஸ்ரோனிதற்குள்ளே பையதும் விழுந்து பையதும் மூடி உதாரணனும் அங்கு காவலமாகி முதலாம் திங்கள் தனில் விலகுது போல் உருண்டிருக்கும், இரண்டாவது திங்கள் தனில் கடலைமணி போல் உருண்டிருக்கும், மூன்றாம் திங்கள் தனில் மாயக்கா வண்ணத்தில் உருண்டிருக்கும், நான்காம் திங்கள் தனில் கை கால் மூக்கு அவயங்கள் உருப்பிடித்து உற்பத்தி ஆகும், ஐந்தாம் திங்கள் தனில் உச்சி நடுவே ஆகாரம் சென்று குழந்தை வளரும், 6-7 திங்களில் உயிரது ஏறி அசை உண்டாகி உள் வெள்ளரிப்பல கருணை கார் கொண்ட கருவருள் தான் கண்டிட 8ஆம் மாதந்தனில் ஆதாரம் 6ம் தட்டு 8ம் கூடி மும்மூர்த்தி பரவலாய் கணலுமாகி 9ஆம் திங்கள் தனில் மாவும் கொடியும் கண்டு குடலசைந்து ஊதலாடுதுமே பெண்ணுக்கு தளர்ச்சை காணுமே, 10ஆம் காணால் படுத்து போகும் பாலகன் கண்ணியை பிறக்கச் செய்வான், உச்சி கண்டவுடன் உச்சி கண்ட பின்னால் ஆண் பெண் என்று அறிந்தவுடனே வருமமும் வாயோடு சேர்ந்து மெய்தீண்டா காலமும் வெற்றி பச்சிலையும் கூடி அகர உகர எழுத்தும் செய்து சித்தி செய்துள்ளேனே. இந்த பாட்டை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உற்பத்தி எப்படி ஆகுது. ஆணும் பெண்ணும் மருவி இருக்கும் போது சுக்கிலம் சோனியத்தோட சேர்ந்து முதலாம் திங்கள், இப்ப சொல்லுவாங்க முதலாம் திங்கள் வேற வடிவத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. முதலாம் மாதத்துல மிளகது போல்தான் இருக்கும், வேற மாதிரியோ வேற வண்ணத்திலேயோ இருக்கும் அப்படிங்கறதுல தவறானது. அதுக்குதான் அந்த பாட இப்ப நான் பாடி காமிச்சேன். என்ன வண்ணங்கிறதுக்கு எந்த பாட்டுங்கிறத நாங்க இங்க குறிக்கிறோம். 2ஆம் மாதத்துல கடலைமணி தான், 3ஆம் மாதத்துல மாயக்கால் தான். எப்ப காய் கால் அபயங்கள் உருவாது, எப்படி ஆதாரம் செல்லுது 5ஆவது மாசத்துல, எப்ப உயிர் ஏறுது, எப்ப 6 ஆதாரமும் தட்டு வருமும் கூடுது, இதெல்லாம் வரிசையா பாடுறதுதான் இந்த பாட்டு தான் அந்த ஆதாரம். நம்ம மற்ற கணக்குகள்லாம் தவறு. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிருந்தோம் 10 மாதத்துல எப்படி குழந்தை வருதுன்னு சொன்னா தவறு. இப்படிதான் இந்த மாதிரிதான் வருதுங்கிறது தான் இந்த பாட்டை பாடுறோம். 2வது, நாடி எப்படி உருவாகுது. பெருநாடி இருநாடி எருநாடி முப்பொழுதும் நாடி உச்சி கண்ட பின்னால் கண்ணி குடமும் உடைந்து போய் காற்றுதான் வெளியே சென்று வாயோடு வாயு சேர்ந்து வாதம் மன்னம் போலும் பித்தம் மயில் போலும் சிலப்படம் தான் ஆமை போல நடக்குமே 5 வயது வரை. 5 வயது முதல் 16 வயது வரை அப்பூத நாடி, இசங்கும் நாடி, உயிர் நாடி, வாத நாடி, பித்த நாடி, சிலப்பன நாடி. பித்தந்தான் யானை போலும், வாதம் தான் அட்டை போலும், சிலப்படம் தான் ஊர்வனை போலுமே நடக்குமே. காலை மாலை சாயங்காலம் அறிந்து கை குறுநாடி பார்த்து போகோ மனிதா பரிகாரம் செய்து கொள்ளே கோதரம் புராதரம். இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, நாடி முப்பொழுதும் நாடி, எப்ப வேணா நாடி பார்க்கலாம். இந்த நேரத்துலதான் பாக்குறோம், இப்பதான் வாதம் அதிகமா இருக்கும், இந்த நேரத்துல பித்த அதிகமா இருக்கும், இதெல்லாம் தவறு. 5 வயது வரை நாட என்ன நடதான் முக்கியம். அண்ணன் நட நடக்குதா, யானை நட நடக்குதா, எந்த காலத்துக்கு எந்த நாடி நட, என்னென்ன நரம்பு, அந்த நரம்பு தெரியாம நீங்க நாடி பார்க்க முடியாது. நாடி எப்ப வேணா பார்க்கலாம். இதுதான் இதனோட மூல கருத்து. நாடி கணக்கு என்னங்கிறத இப்ப நான் சொல்ல வரேன். இந்த நேரத்துக்கு தான் நாடி பார்க்கணும், குறிப்பு கணக்கு கிடையாது. நாடினாலே நட கணக்கு தான். அதே மாதிரி நரம்பு தெரியாம நாடி பார்க்க முடியாது. அப்ப நரம்பு அக்கு ஆணி வேற தெரியாம நாடி பார்ப்பது சாத்தியமே கிடையாதுங்கிறத இந்த பாட்டோட மூலக்கூறு. அடுத்து பாருங்க, இரத்தமும் சதையும் கூடி ஒரு துளி போல் துவாரமதை அடைத்து அரகாபுரிக்குள்ளே கார் கொண்ட கார்வலம் கண்டு புகழுவேன் 13 வயது வரை
எள்ளது வளையும் தன்மையப்பா. 32 வயது வரை துண்டாக முறிந்து ஒட்டுமொழிக்கும். 60 வயது வரை அமைதியாய் ஒட்டி நிற்கும். 60 வயது மேலானால் சதை, இறைச்சி, தசை கூடி அமைதியாய் ஒட்டி நிற்கும். அதாவது எலும்போட கணக்க சொல்றாங்க. அதாவது 13 வயது வரை எள்ளது வளைந்து நிற்குமா, எல்லா நரம்பு எலும்பெல்லாம் வளைந்து இருக்குமா. ஆனா அதே 32 வயதுல முறியுமா, ஆனா திருப்பி ஒட்ட முடியுமா. 60 வயதுல அமைதியா தான் ஒட்டி நிற்குமா. அதுக்கு மேல போச்சுன்னா ரத்த சதையெல்லாம் கூடிதான் இருக்குமா. எலும்போட கணக்கு, நரம்போட கணக்கு சொல்றதா இந்த பாட்டு. இந்த பாகம் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். தொடுவருமும் உற்பத்தி, நாடி எப்படி வருது, எலும்பை பத்தி சொல்லிட்டோம். இப்ப பாகம் 2 படுவருமத்தை பத்தி பேசுவோம். படுவருமம் கொன்றா என்ன மாதிரிலாம் குறிகோணங்கள் வரும், அதை எப்படி சரி பண்றதுங்கிறது இந்த பாட்டு. படுவருமம் 12 கொண்ட பேருக்கு பதிந்த நரம்புதானும் 72,000 அசையும் என்று அகத்தீச வீரமாமுனிவர் எழுதி வைத்தார். போகர் கடாய்ச்சத்தாலே 5 எழுத்து சித்தியை சீராக செய்து கொள்ளே. அன்னம் போல் நடந்து ஆனந்த ஜோதியாய் இருக்கும் வாதம் அது அட்டை போல் நடந்து பித்தம் அது துடிதுடிக்கும் சிலப்பணம் தான் வந்திடுமே. காலையில் பித்தமாகவும், மதியானம் வேலைதனில் வார பித்தமாகவும், சாயங்காலங்களில் சிலப்பணமும் ஒட்டி நிற்குமே. மயக்கம் வந்தானால் வருமம் வாதம் பித்த சிலப்பணம் கூடி கைமணி வர்த்தியாட வருமம் எல்லாம் துடி துடித்து ஓங்கி நிற்குமே. உன்னதமாய் மூளை அசையுமே. உன்னதமாய் நான் இதுவே குடத்துக்குள் அகப்பட்ட விளக்கது போல் மறைக்காமல் உலகத்திற்கு சொல்ல வந்துள்ளேனே. இதுவே உண்மையாய், இதை அறிந்து உண்மையாய் நடந்து கொள்ளே. பண்டார தோப்புக்குள்ளே நெல்லி அருகுதனில் காய் காய்த்து பூ பூத்து இருக்கும். பஞ்ச பூஜம் தனில் தேயு பிரத்திய அப்பு வாயு ஆகாயமானதொரு அடங்கி நிற்கும். வண்டு நின்றிடும் வான் மிருகங்கள் தேடும். சுண்டு துருக்கும் சுருக்காய் தோன்றும் சூழ்நிலையை உருவாக்கிடும். பண்டார தோப்புக்குள்ளே நெல்லி அருகுதனில் ஆவாரப்பூ காட்டுக்குள்ளே ஆத்திரமாய் புத்தி சொல்லி சரஸ்வதி ஞானம் தானே பெற்று நூல் பாடி எழுதி வைத்த அடியேன் கடவுளே கவிதனில் சொற்களை எல்லாம் திருத்தி அருள் செய்த. மந்திரம் என்றும் அச்சரத்தில் அடக்கி, மந்திரம் என்னும் எண்ணம் தனில் அடக்கி, மந்திரம் என்னும் மூர்த்தி தனில் அடக்கி, இதை உண்மையாய் புரிந்து கொள்ளே. இவ்வாறு படுவருமம் கொண்ட பேருக்கு என்ன மாதிரிலாம் குறிகுணங்கள் வருதுன்னு பாருங்க. இவ்வாறு படுவருமம் கொண்ட பேருக்கு வாதத்தில் குறிகுணங்களை கேளு. ஓடச் சொல்லும், அன்னம் போல் நடக்க சொல்லும், வாய் புலம்பும், ஊளையிடும், அப்படி இப்படி நடக்க சொல்லும். சஞ்சாயம் பித்தமுடன் சேர்ந்து இருக்கும். சஞ்சாயம் வானம் பார்த்து அண்ணார்ந்து நிமிர்ந்து இருக்கும். உமிழ்நீர் அடைக்கும். ஆத்திரம் கொண்டு ஆளை அடிக்க சொல்லும். அப்படி இப்படி துடிதுடிக்கும். உள் வெள்ளரி பழம் மனம் அது உண்ணியே அடிக்கும். நீர் அடைக்கும், நீர் போகும். கையடைக்கும், கால் அசையும். நிலம் பதுங்கும். செவி அடைக்கும். கபாலத்தில் இரத்தம் வரும். மயக்கம்தான் தோன்றுமே. இதுவே பித்தத்தில் அடிகொண்டால் வாய்ப்பிழந்து அன்னார்ந்து மேலே நிமிர்ந்திருக்கும். வாய்ப்பிழந்து அன்னார்ந்து மேலே நிமிர்ந்திருக்கும். கருத்த ஈரத்தனில் புள்ளி உண்டாகும். வெள்ளை ஈரத்தனில் நுரையது உண்டாகும். குட்டிக்காய் முட்டி முட்டி ரத்தம் ஏறுமப்பா. நாண குலையில் தானே நீரது போகும். கிருமி எல்லாம் மூலத்துக்குள்ளே அடங்கி ஆதாரம் முழு அண்டத்துள்ளே இருக்கும். மூல பௌத்திரம் தான் முத்துமே. நினைவிருக்கும் கருவியே அத்தம் ஆதாரம் தான் ஒரு சித்தம் சிதம்பரம் கண்டு 9-10 குழந்தை பிறந்து வான் திசை 8 32 உறுப்பும் 64 கல்கி யானமும் எவனது நான் எழுதி வைத்துள்ளேனே. இவ்வாறு அடிகொண்ட வருமம் தானும் மேலும் சில குறிகணங்கள் கேளு. வாய்ப்பிழந்து அன்னார்ந்து பார்த்து நடுக்கம் உண்டாகும். கைகால் வியர்த்து அசைத்து வெப்பம் உண்டாகி உள்நாக்கு விறுவிறுக்கும். பல் கடித்தும் நாக்குதான் அப்படி இப்படி பேச சொல்லும். நீர் அடைக்கும், மூச்சடைக்கும். இவ்வாறு குறிகுணங்கள் வந்து மயக்கம் தான் உண்டாகும். வேதி அடைக்கும். உணர்ச்சி இல்லாமல் நீர் தானே போகும் அப்பா. நினைவிருக்கும் கருவி அப்படி இப்படி நடக்க சொல்லும். இவ் குடிகணங்கள் கண்டால் அடங்கல் ஒன்று சொல்லுகிறேன் கேளு மனிதா. சண்டாள தரவு முறை தவறென்று எண்ணாதே. அன்றே கொள்வாய் அளவு தப்பி நடந்திராதே. என் மகனை மாண்டு போகும். கை வைத்து நரம்பு முடிச்சினில் இழுத்திடுவாய். இருத்திய பின்பு வானிலந்தான் விழித்திடுவான்.
இந்த அடங்கள் தெரிந்து கை குருநாடி பார்த்து இந்த குறிகள் எல்லாம் இருந்து மயக்கம் பண்ணும், ஓடச் சொல்லும், வாய் அப்படி இப்படி புலம்பும், ஆத்திரம் கொண்டு ஆளை அடிக்க சொல்லும். பித்தத்தில் தான் 13 ஜன்னியும் சேர்ந்து போய் இந்த குறிகுணங்களே சைத்திய கிறுக்கு என்று கூறலாமே. இந்த குறிகுணங்கள் கன்றால் விலங்கதை அடித்து மருந்து கொடுப்பாயாக. எப்படி மருந்து கொடுக்க வேண்டும் அடுத்து சொல்றேன். இதற்கு பேர் தான் சைத்திய கிறுக்கு. இது பித்தத்துல ஒரு நரம்புல வருது இந்த கிறுக்கு, இது வேற கணக்கு கிடையாது. இதுக்கு எப்படி மருந்து கொடுக்குறோம் பாருங்க. பாதம் முதல் சிரசு வரை நரம்பு ஏறி கலை வர்ம நரம்பு இருத்திட வேண்டும். அகோர சப்தமி அன்று கலை நரம்பு வருமத்தை இருத்திவிட்டு தைலம் அதை தலையில் இட்டு 101 முறை தண்ணீர் ஊற்றி தலையில் கோரி குளித்து 18 நாள் பரிகாரம் செய்து வந்தால் சைத்திய கிறுக்கு குணமாகும் என்று உறுதியாய் கூறுகிறேன். நமன் என்றும் யமன் என்றும் உமன் என்றும் பவன் என்றும் சொல்லி வந்து யமனின் பாச கயிறு தானே பஞ்சபூதமும் அடங்கி ஒடுங்கி நிற்குமே. இந்த பாட்டோட மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா படுவருமை எப்படி ஏறுது, படுவருமை ஏறுனா என்னெல்லாம் குறிகோணங்கள் சைத்திய கிறுக்கு வருமா. அந்த சைத்திய கிறுக்கு படுவருமத்தோட குணங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி கிறுக்குங்கிறது பிறந்ததுல இருந்தே வர்றது அப்படி மட்டும் கிடையாது. படுவருமம்ல அடிகுண்டா சைத்திய கிறுக்கு வரும். அந்த கிறுக்கு சரியானோம்னா என்னெல்லாம் நம்ம கொடுக்கணுங்கிற மருந்து நம்மகிட்ட இருக்கு. அடுத்து பாருங்க, இது வந்து படுவருமத்தோட குறிகுணங்கள். பாகம் 3 தட்டு வருமத்தை பத்தி இப்ப குறிகுணங்கள் சொல்றேன் கேளுங்க. தட்டு வருமம் கொண்ட பேருக்கு கூறவா குங்கனவா நடக்க சொல்லும், வாய் அப்படி இப்படி பேச சொல்லும், நினைவிருக்கும் கருவி மாறி மாறி துடிதுடிக்கும், உமிழ்நீர் அடைக்கும், கண்ணிரண்டும் அடைக்கும், கைகால் அப்படி இப்படி போகும், அன்னார்ந்து வானம் பார்க்கும். அவ்வாறு பார்த்து பெண்களை கண்டால் மனம் பேதரிக்கும், ஆண்களை கண்டால் மனம் துடிதுடிக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே வரும நரம்பு தானே. இந்த குறிகுணங்கள் இருந்தால் கை குருநாடி பாரு, மமதை கொன்ற புத்திதானும் இதுவே ஆதி உன்னத கிறுக்கென்று அறிந்து கொள்ளேன். தட்டு வருமத்துல அடிகொண்டா இந்த குறிகுணங்கள்லாம் வருமா? சரமும் இழுத்து நிற்குமா? இப்படி சரமும் இழுத்து நின்று இந்த குறிகுணங்கள்லாம் இருந்தா இதுக்கு பேரு ஆதி உன்னத கிறுக்கம். முதல்ல நம்ம பார்த்தது சையத கிறுக்கு, இது ஆதி உன்னத கிறுக்கு. கிறுக்கிலே எத்தனை வகை இருக்கு பாருங்க. கிறுக்கிலே எல்லாம் ஒரே வகை கிடையாது. வருமத்துல அடிகொண்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிறுக்கையும் பிரிக்கிறோம். இதற்கு என்ன மருந்து, இதுக்கு என்னென்ன இதுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்திலேயே இருக்கு. பாகம் 4 4வது பாகம் வெற்றி பச்சிலையை பத்தி சொல்ற பாரு. வெற்றி பச்சிலை விளம்ப கேளு, காம்பு விளிம்பு தும்பு அம்பு கண் கொண்டு மும்மூன்று பின்மூன்று விழி விழித்து ஓகர் கடாய்ச்சத்தாலே பஞ்செடுத்து அஞ்சையும் சித்தி செய்து காப்பு கட்டி அனுமன் என்ற ஆணவத்தை அடக்கி ஆடு. சஞ்சீவி தைலம் தானும் மலையில் தான் இருக்கிறதை கண்டறிந்து சஞ்சீவி தைலத்தை அரைத்து துணிகை போட்டு செப்புக்குள் அடைத்து குளிசைதான் கொடுத்து வந்தால் மர்மம் எல்லாம் மயங்குமே. இதை நான் உண்மையாய் எடுத்துரைக்கிறேனே. ஜனங்களுக்கு உண்மையாய் மானிடருக்கு உருமுறையாய் இந்த குடிசையை வடித்து வந்தால் மர்மம் எல்லாம் மயங்கி ஏக வரணும் அங்கு கூடி அனுமானும் அங்கு கூடி. இதுவே உண்மையாய் எடுத்துரைத்துள்ளேனே, மர்மம் எல்லாம் மயங்கி விடுமே. நான் இதுவே வெளியாய் சொன்னேன், நமன் இதுவே மறைப்பாய் பாரு. எமனதும் ஜமனிடமும் சிவனும் அங்கு உண்டு, மெய் சிலிர்த்து விளம்ப கேளு. வாக்கோடு வந்தது வெளியோடு போனது என்று உணர்ந்து எல்லாருக்கும் நன்றே நடக்கும் என்று போகர் விளக்கேற்றி சிதம்பர தரிசனத்தாலே இவ்வுலகத்தில் சீருலகத்தில் கைலாசம் காணலாம் தானே. வெற்றி பச்சிலையை பத்தி என்ன சொல்றாங்க நல்லா கவனிங்க. வெற்றி பச்சிலைக்கு நீங்க 5 எழுத்து சித்து செய்யணுமா? அனுமான காப்பு கட்டினாதான் அதோட மூலிகை எங்க இருக்கு, சஞ்சீவி தைலம் எங்க இருக்குன்னே நம்ம கண்டறிய முடியுமா? அப்படி கண்டறிஞ்சு அறிஞ்சு அது குளிசை போட்டு மந்திரத்தை உதிச்சாதான் நம்ம வெற்றி பச்சிலைய என்னன்னு கண்டறிய முடியும். அப்பதான் மர்மம் மயங்கும். அப்பனா வெற்றி பச்சிலைங்கிறது வெறும் பச்சிலையை மட்டும் பறிச்சு நீங்க மருந்து கொடுக்குற கணக்கு கிடையாது. இது கணக்கு வேற. இதுதான் வெற்றி பச்சிலையோட உண்மையான கருத்து. சோ 4 பாகத்துல என்ன பார்த்தோம்? கொடுவருமம் பார்த்தோம், உற்பத்தி பார்த்தோம், குழந்தை எப்போ வருதுன்னு, நாடி என்னன்னு பார்த்தோம், எலும்பு எப்ப முறியும் பார்த்தோம், படுவருமத்தோட குறிகுணங்கள் பார்த்தோம், சைத்திய கிறுக்கு ஏன் வருதுன்னு பார்த்தோம், தட்டு வருமத்தோட குறிகுணங்கள் பார்த்தோம், ஆதி உன்னத கிறுக்கு என்னன்னு பார்த்தோம், வெற்றி பச்சிலைனா என்னன்னு பார்த்தோம். இதற்கு மேல ஆசன்ட்ட இதனுடைய விளக்கங்களை நம்ம கேட்போம்.
சார் சரிங்க சார். இதுக்கு முன்ன நம்ம சிஷிய பேசியிருக்காரு. இப்போ சிஷிய என்ன பேசியிருக்காங்கன்னா உற்பத்தி பேசியிருக்காங்க. உற்பத்தியோட சேர்ந்த வர்மம் நரம்பு எலும்புகளை பத்தி பேசியிருக்காங்க. அதோட மூலிகையும் பத்தி பேசியிருக்காங்க. அது என்ன பண்ணணும்னா இப்போ உற்பத்தி ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். அதை படிக்கணும்னா சாமானியம் ஒன்றும் படிக்க இயலாது. எப்படி என்ன நீங்க பார்த்தாலும் 5 வருஷம் 10 வருஷம் இருக்கணும். அப்பதான் உற்பத்தி தெரியாம எதுவும் பண்ண முடியாது. அந்த உற்பத்தியில சிஷிய புலகம் பேசியிருக்காரு. அதுல கொஞ்சம் நான் கொஞ்சம் எடுத்து சிறப்பு நான் பேச போறேன். அதுல உள்ள ஒரு சில விஷயங்களா பேச போறோம். ஒரு சில தான் பேச முடியும், எல்லாம் பேச முடியாது. எல்லாம் பேசணும்னா குறுமுறையை படிக்கணும். 10 வருஷம் 15 வருஷம் இருந்து படிக்காதான் படிக்க இயலும். இல்லைன்னா 100க்கு வாய்ப்பு இல்லை. அதை என்ன எப்படி பார்த்துருப்பாருன்னா அப்புறம் எப்படி என்ன கணக்குல வரும்னு சொன்னா முதல்ல பார்த்துருங்க. உந்தி முதல் தந்தி போதே பந்தி அமர்ந்திருக்கும் பகலும் இரவும் கூடி ஆணும் பெண்ணும் கூடி மறுவியே உல்லாசம் கூடி கற்ப பத்திரத்துக்குள்ளே ஆணும் பெண்ணும் அங்கு உண்டாகி ஆணுக்கு லிங்கமும் பெண்ணுக்கு யோனியும் இருக்கும். அப்பா அந்த ரங்கம் குருபரனை கையில் ஏந்தி கரு உரு சோரூபத்தோடு இந்த பாட்டுல நின்றோம். பாட்டு ரொம்ப பண்ண பசங்களுக்கு இருக்கும். அது கூட பாருங்க என்ன நான் சொல்ல வரேன். போகம் செய்யும் போது ஒரு கட்டி விந்தானது யோனி குழிக்குள்ளே வந்து சாடி அது என்ன பண்ணலாம் உள்ள யோனிக்குள்ள போகும்போது அது ஆறாத பிரிஞ்சு அது ஒரு துளி கர்ப்பபாத்திரத்துக்கு போய் விழுமா. மற்ற 5 துளியும் வெளியே தரிச்சு போயிருமா. இந்த ஒரு துளியும் கர்ப்பபாத்திரத்துல போய் விழுந்த உடனே உதான வாயு பிளத்தால் உண்டாக்கி விட்டவர் அடைக்கப்படுமா. மீன் கவனமை அடைத்ததுமே நம்மளை உண்டு பண்ணவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். இந்த நான் சொன்னாங்க தெரியும். அந்த 3 பேரும் சுத்தி கட்டி காத்து இருப்பாங்களாம். காத்து நின்று உடனே ஒரு ஆள் என்ன பண்றாங்கன்னா 72,000 நரம்பை சேர்க்கிறாங்க. இன்னும் ஒரு ஆள் அதுக்கு துணையாட்டு 4,448 நரம்பை முடிச்சு சேர்க்கிறாங்க. இன்னும் ஒரு ஆள் என்ன பண்றாங்கன்னா தத்துவம் 96 கொண்டு சேர்க்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அதை உருட்டி திரட்டி கொண்டு வராங்க. அது என்ன உருட்டி தட்டி கொண்டு வரோம்னா வாழைப்பூ மாங்காய் தேங்காய் மாதிரி கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உருட்டி தண்டு கொண்டு வரது 1ஆம் திங்களத்திலே மிளகது போய் உருண்டு வருமே. 2ஆம் திங்களில அது கடலை மணிக்கு போய் உருண்டு வருமா. 3ஆம் மாசத்துல மாயக்கவடியத்துல வருமா. அந்த இந்த 3 இடத்துல பெரிய வர்ம நரம்பு இருக்கு. அதான் புள்ள சொல்லியிருக்கான். வீடு நீங்க பார்த்துருக்கேன் சொல்லியிருக்கான். அதைத்தான் நம்ம எடுத்து சொல்ல வரேன். 3 நரம்பு இருக்கு, பெரிய நரம்பு உள்ளாங்க. இது பெரிய வர்மனைக்கு தான் அறிவாங்க. இது காலகாலம் படிக்கணும், குறுமுறையா படிக்கணும். இல்லைன்னா இது வாய்ப்பு இல்லை. இது பண்ணிக்கிட்டு 10ஆவது மாசம் என்ன புள்ள என்ன பண்ண இப்படி இருக்குமா. கர்ப்ப பத்திரம் இப்படி இருக்குமா. இருக்க குழந்தை உதாரணம் வாயு பிளத்தாலும் உண்டு பண்ணுறவங்க பிளத்தாலையும் கிறங்கி யோனி வாசல் வருமா. யோனி வாசல் வந்துமே கண்ணி உடைந்து உச்சி காணுமே. உச்சி கண்டதுமே எல்லாம் உள்ள இருந்து வெளியிருந்து அவன் உள்ள போய் சேரமா. டக்கு அப்பதான் வரமுடியாது. எல்லாமே சேர்ந்து வளருமா. உள்ள சேர்மே. உள்ள சேர்ந்து போனவனே உண்டு பண்ணவர் மேல அங்க உள்ள இருந்து பாக்கியிருப்பாரு. அங்க இருந்து ஒத்த சவுண்டு சொல்லிட்டு வராங்க. வெளியே நாட்டால போட்டு சவுட்டி தளம் வெளியே வந்தா கையை வச்சு காயை வச்சு ஆழத்துக்கு சாடி வருமா. ஆள்கிட்ட அலறிட்டு அது என்ன பசி கொடுமை மேல இருந்து வரும். நாட்டாளருக்கு வெளியே போட்டு சவுட்டி தள்ள வரும். சவுட்டி தள்ளுன உடனே அங்கதான் ஆனா பெண்ணானே அறிய முடியும். அப்படிதான் அறிய சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா பெண்ணானே அறிந்த உடனே நாடி நடைய பாருங்க. அதுக்கு 3 வச்சிருக்காரு. நாடி நடை 3 வச்சிருக்காரு. 1 மிருகச்சாதி, 1 பச்சி பறவை, இன்னொன்னு உருவினை. இந்த 3 தான் நாடி பார்க்குது. இந்த 3ஐயும் பிடிச்சி தான் 48 வர்மத்துக்கு மருந்தும் சொல்லியிருக்காரு. நான் இதை முன்னே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த 3 தான் நாடி. என்னன்னா 5 வயசு வர ஒரு காலம், 5ல இருந்து 16 வயசு வர இன்னொரு காலம், 16ல இருந்து 60 வயசு வர மீண்டும் ஒரு காலம். இந்த 3மே 60 வயசுக்குள்ள முடிஞ்ச 60 வயசு வர பாதி கிழவனா. இந்த 60 வயசுக்கு மேல இந்த பட்சி நடா, மிருகம் நடா, ஊர்வினர் நடா பேரும். அது உங்களுக்கு காசு எடுத்துக்கு. ஊர்வன நடா காசு பேர் நடா பேரும். எல்லாம் அவங்க தான் நாடி பார்க்க முடியும். இல்லைன்னா 100க்கு 100 வாய்ப்பு இல்லை, பார்க்க முடியாது. உடம்புல என்னதுனா இருக்கோ நரம்பு மண்டலம் 72,000 அறியணும், வர்மங்கள் அறியணும், உறுப்புகள் அறியணும், எல்லாமே அறியணும். தத்துவம் 96 அறியணும். எல்லாம் அறிஞ்சவங்க தான் நாடி பார்க்க முடியும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அப்போ எத்தனை பேருக்கு தெரியல, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். புரியுதா?
இது உற்பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்காது. இதை படிச்சுதான் ஆகணும். உற்பத்தி நீங்க கொஞ்சம் படிச்சுக்கிறீங்க. நீங்களே இன்னும் 16 வருஷம் 15 வருஷம் ஆகும். நீங்களே இன்னும் படிச்சுக்கூடாது, படிச்சுட்டே தான் இருக்கிறீங்க. இதை தள்ளி என்ன சொல்லியிருக்காருன்னா வர்மத்தை பத்தி இவ்வளவு பேசியிருக்கான். வர்மம் எப்படி எப்படி இருக்கிறது பாருங்க. வர்மத்தை 4ஆ பிடிச்சிருக்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வர்மத்தை 4ஆ பிடிச்சிருக்க. எப்படி சொல்லியிருக்காரு படிச்சிருக்காருன்னா காயறை, அரையறை, முக்காயறை, முழுயறை. இந்த முழுயறை பட்டனா மேக்சிமம் முழுமையாட்டு குணம் கிடைக்கிறது கஷ்டம் தான். அது ஏதாவது ஒண்ணு நடக்கும். அது என்ன சொல்லியிருக்காருன்னா காயறைக்குள்ள கணக்காக என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லிக்குவாரு பாருங்க. தத்தி உத்தி சித்தி பெற இருத்தபடி கேட்டிருத்தபடி நாவடத்தபடி சரஸ்வதியை பேசப்படி சிவயோகம் படி படித்து சமத்துவம் படி இப்படி படிப்படி சொல்படி கேட்டிருத்தபடி படித்துக் கொண்டு குருவை நினைத்து கொண்டு ஊசாமல் வைகால் செய்து கொள்ளே. வர்மம் அது தானே பறந்து போகும். இலக்கிடுவாய் எழுதி இறந்திருக்கு உண்மைதானே. இந்த சொல்லிக்கிட்டு குரு பத்தியா வேணுமோ அது போய் இதோட தாக்கத்தை பாருங்க. காயரை எப்படி ஏறி பாருங்க. காயரை ஏற சொல்லிக்காரு பாருங்க. அது ஏற்கனவே நான் பல வருஷத்துக்கு பாடியிருக்கேன். அது உங்களுக்கு இப்போ பிடிப்படுது இருந்தாலும் ஏதோ ஒரு அதுக்கு விளக்கம் தரேன். இப்போ கடைசியா மொழிமாட்டு விளக்கம் தரேன். என்ன சொல்லிக்காருன்னா காயரை எப்படி ஏறது பாருங்க. அடிச்சுன்னா யாரானு கட்டாயம் கிடையாது. இது எப்படி ஏறது விளக்கத்தை சொல்ல பாருங்க. இருப்பாலும் அசைவாலும் படுக்கையாலும் குத்தி சாட்டத்திலும் பாரமது பிடித்தாலும் மலர்ந்து இழந்திருந்தாலும் மனமது உள்ளிய இருந்தாலும் அதிகதொரு மோகத்தின் காரணத்தாலும் ஓட்டத்தாலும் சாட்டத்தாலும் சின்ன தட்டு மொட்டு கொண்டாலும் என் மகனை காயறை ஏறுமே இன்னும் சொல்லி பிடிச்சாரு. அடிக்கடி கட்டாயம் இல்லை. இது காயறதை ஏறும். அது நம்ம பார்த்துருப்போம். ஒன்றுக்கு உடையமா காயறை ஏறி நமக்கு வருமானி கட்டுவாங்க. இது இப்படித்தான் அவனுக்கு அந்த பாதிப்பு. இதோடைய தாக்கத்தை பாருங்க. இது உள்ள நோய் நிலையை பாருங்க. எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க. இந்த காயறையும் ஒரு வர்ம நரம். அது வர்மம் நரம்புலயோ எலும்புலயும் புள்ளி கணக்கு கிடையாது. நரம்புலயே எலும்புலயே இருக்கு. நரம்புல உள்ள வர்மத்தை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த காயறைக்கும் உடலுக்குள்ள இருக்கும் வர்மத்தின் குணங்கள் எல்லாம் மூலத்தில் வந்து தள்ளி முறையாக பதிந்து போகும் தானே. தானாக சிறுகிருமி தலைக்காதப்பா மூல அண்டி தள்ளும் தானே. பொடிகிருமி பொடிகிற அரிசிக்கா வந்துட்டே இருக்குமா இந்த வர்மத்துல. வேற எந்த மருந்து நிற்காது, வந்துட்டே இருக்குமா. வந்து இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த மோசம் பண்ணக்கூடிய இல்லாத அரைக்கணக்கு இருக்கு. அது குறுமுறையை படித்தாதான் அரைக்கணக்கு 1.5 நாளைக்கு 6 நாளைக்கு 3/4 நாளைக்கு தேங்கி மோசம் கீழே வருமா. பேதி வருஷம் வருமா. அந்த பேதி வரக்கூடிய அந்த அறையில பல கட்டுகள் இருக்கு. இந்த அறையில அந்த கிருமி இறந்து போய் கட்டி பிடிக்குமா. கட்டி பிடிக்கி அந்த கட்டியாட்டு இறக்கியதான் மூலமலை மூலபாத்திரம். இதை இங்க பரிகாரம் பண்ணி அது உள்ள பழத்தை பார்த்துடுங்க. என்ன ஒரு நரம்பு தாக்கம் கொண்டா என்ன சொல்லி ஐயா என்ன சொல்லிக்காருன்னா அண்டமா முனி வரும் அதுக்குள்ளே தண்டமா நரம்பும் தர பயங்கர நரம்பும் அங்கு உண்டு. லிங்கமும் நாட்டும் கணக்கு அறிந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் லட்சம் இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிள்ளைதான் இல்லை அப்பாங்கிறார். குழந்தை இல்லையா. அது 100 குட்டா போக கொடுத்தா சிறியாயிரு ஆண்டவன் முடியல. இல்லைன்னா வரமாயிகள் அதுக்கு அறிஞ்சவங்க அதுக்குள்ள பரிகாரத்தை பண்ணி நீங்க செஞ்சு பண்ணி கொண்டு வரணும். இது ஃபுல்லா சொன்ன மாதிரி தரவு முறை போடணும். இன்னொரு நரம்பு கிடைச்சிருக்காரு. ஏன்னா இன்னொரு நரம்பு வருமத்தில் கிடைச்சிருக்காருன்னா என் மகனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் 3 வருஷம் சரச உல்லாசம் வேண்டாம். அது மீறி நடப்பாய். ஆனால் பெண்ணுக்கு கருப்பம் ஜெனித்த உடனே அந்த அவதிக்குள்ளே கஷ்டப்பட்டு மறிப்பாள் தானே. ஆணுக்கு அந்த அவதிக்குள்ளே அவன் நட மோசமானார். ஆனால் மோசமான ஆள் புன்மா வாயு கொல்லும் தானே. இதே நீ அறிந்து கொள்ளுங்க. அதே அந்த பரிகாரம் செய்து குணப்படுத்தி வரணும். அது அப்புறம் எலும்ப சொல்லி தருப்பாருங்க. தட்டு வரும் தட்டு வருமம் தட்டா இருக்குமா. தட்டா இருக்கும். தட்டு வருமோ தட்டுற அந்த அங்க உங்க சொல்லிக்க மாதிரி கிடையாது. தட்டா இருக்கும். அதான் இந்த பேர் தட்டு வருமம் லிங்க தட்டு. முதல்ல பெண்ணுக்கு யோனி தட்டு. 2வது ஆணுக்கு லிங்கத்தட்டு. லிங்கத்தட்டு. இந்த தட்டு கொண்ட பிறகு என் மகனே தச நரம்பு தளர்ந்து போகும் தானே. விஷ நரம்பு வீசிக்காணும். பாசமுள்ள பஞ்சகுணம் ஆடி நிற்குமா. என் மகனே புகழ்மனை அத்தத்து தட்டு வர்மம் தானே கொண்ட பேருக்கு யோனி வாசல் திறந்தே இருக்குமா. கர்ப்பப்பை அதோட கர்ப்பப்பையும் திறந்தே காணுமா. திறந்தே காணாலும் ரத்தம் அறந்தே சாருமா.
ஆணுக்கு சுக்லா பை திறந்திருக்குமா, சுக்லம் தான் திறந்தே சாடுமா, அடர்ந்து சாய்க்கே இருக்குமா. இதையும் கண்டறிந்து நீ பரிகாரம் செய்து கொள்ளே. சொன்ன மாதிரி சண்டால தலைமுறை தவறந்த நீராதே, அண்டை குலவாய் கொள்வாய் அளவு தப்பி நடந்துராதே, ஆவணியில் மாட்டு போமா. எல்லாம் அறிஞ்சு தடவணுமா, சவுட்ட சொல்லல இருக்க சொல்லல, அறிஞ்சு நரம்பு அறிஞ்சு வர்மங்கள் அறிஞ்சு உறுப்புகள் அறிஞ்சு எல்லாம் தத்துவம் தொழில் அறிஞ்சு தடவுமா. இதைத்தான் அங்க சொல்லி முடிச்சிருக்க. இது வர்மம் இது காய் இறக்கி உள்ளது. இதுல ஒரு இறக்கி என்ன சொல்லி காட்டு பாருங்க. ஒரு இற கொண்டா கட்ட கிடக்குமா, கீழே கெட்ட கிடக்குமா. மூச்சு இருக்கு பிராணம் இருக்காது, ஒரு அசைவு இருக்காது, எதுவுமே இருக்காது. நாடி பார்த்தா நாடி இருக்காது, எதுவுமே இருக்காது, கட்டை தான். அப்ப என்ன சொல்லுங்க, என்ன பார்க்க மக்கள் என்ன செய்யணும்னா இறந்துட்டான் போட்டுவாங்க, இறந்து தாண்டி போட்டுவாங்க. இத நல்ல தொழிலாளிகள் வருமானிகள் என்ன பார்ப்போம்பாங்களாம். பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு அதை கணக்கா பார்ப்பாங்க. தெரியும் அது என்னன்னு கிடக்குன்னு சொன்னா, உயிர் ஜாதி வகையெல்லாம் மயங்கி போச்சு, கேள்வி எது உறங்கும் பப்பா, ரத்தம் அது சிதறி போகும் தானே, உறக்கம் அது வந்து சேரும் தானே, சிலர் பணம் தான் உறங்கி போச்சே, பித்தம் தான் தூங்கி போச்சே, வாழம் தான் அடங்கி நிற்கும், 32 உறுப்பும் தளர்ந்து போகும், வல்வாத விசைநரம்பு குறைந்து போகும், எமகால தூரல் என்ற ஏக நரம்பு குறையா நிற்கும் தானே, 3.5 படி மயிறு தரம் துறந்தே இருக்கும் தானே சொல்லிட்டு இந்த மூணுக்கும் 3 நரம்பு கொடுத்துருக்காரு. ஒண்ணு உயிர் நாடி நரம்பு, 2 மறுநாடி நரம்பு, 3 தலைநாடி நரம்பு. இது பாட்டுல வேற என்னத்த வரும், இது கூர்மையா படித்தாலும் படிக்க முடியும், அல்லாம இது வெளியே இல்லை. இந்த 3மே மரணம் வரும்போது தானே மாறி போகுமா. இதையே நீ அறிஞ்சு கொள்ளுகிட்ட. இந்த தெரிஞ்சவங்க இந்த 3 நரம்பு தொட்டு பார்ப்பாங்களாம். தொட்டு பார்த்து இந்த 3லையும் துடிப்பு இருந்தா கண்டிப்பா உயிர் இருக்கு, அவனை காப்பாற்ற இடம் பார்க்கணும், இல்லைன்னா மாட்டு போச்சு. இன்னைக்கு இதைத்தான் விளக்கம். இதை நீதிபதிகாரம் செய்து கொண்டிருக்காரு இந்த மர்மத்தை முழு மாத்திராங்க. இது மாத்திரை கணக்கு, மாத்திரை முழு இற, ஒரு இற. இந்த இற கணக்கு அங்க ஒரு டீப் இருக்குன்னு வைங்க, இங்க தட்டுனா அங்க போய் உடனே கிடைக்கும். அதான் பிளட் ரத்தம் வந்து தெரிச்சு போச்சு. இங்க ஒரு நரம்பு இருக்கு, அங்க அடிச்ச அங்க வில்லு மாதிரி அடிக்குமா, 5 எலும்பு பிச்சு உடையுமா. முழுகிற காக்க இயலாது, எலும்பு உடைஞ்சுன்னா அதான் எலும்பு உடஞ்சா ஒரு நாடி சொல்லியிருக்காரு. அந்த நாடி பார்த்து அந்த நாடி துடி இருந்தா தான் அவனுக்கு பரிகாரம் உண்டு, ஏன்னா பரிகாரம் செய்யக்கூடாதான். மர்மத்துக்கு இதை ஒண்ணு ஐயா சொல்லியிருக்காரு, இவ்வளவு ஒண்ணு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு இருக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தானா. அது ஒரு இன்னும் என்ன சொல்லி பாருனாக்கி, படுவர்மத்துக்கு நிறைய பேசியிருக்காரு. படுவர்மம் கொண்ட பேருக்கு என்ன பண்ணி பாருனா, தண்ணி எரிச்சு தண்ணி கோரி மந்திரம் வந்துச்சு, மந்திரம் வந்து தெமிடியாது மூஞ்சிலேயே அடிக்கும் போது போகிறவனை கடத்தத்தாரே குறையும் தாயும் பாரு. இது படுவர்மத்துக்குள்ள அது நிறைய இருக்கு விஷயங்கள், நம்ம பேசுகள் நிறைய இருக்கு. அதை குறுமுறையா படிக்கணும். அடுத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 தான் சொல்லியிருக்காரு. இந்த வர்மத்தினால இருக்குது. இந்த கட்டுவரமா இருக்கும் பார்த்தீங்களா, கட்டுவரமா சொல்லிக்காமல அதெல்லாம் கேட்டு பிடிக்குமா, இருக்கிற மோண்டு அடிக்க சொல்லிக்குமா, போறவன வெளியே போறவன மோண்டு அடிக்க சொல்லாம, கல் எடுத்து இறைய சொல்லுமா, பேச சொல்லுமா, இந்த மாதிரி குறிக்கோணங்களை செய்யதான் கிருக்கு. அதை ஃபுல்லா தெளிவா சொல்லியிருக்கான். இதுக்கு அது வர்மத்தினால வரக்கூடிய அடுக்கடுக்கா வரக்கூடிய கட்டு வருமானா நீங்க புள்ளி கணக்கு நினைச்சிடக்கூடாது. அடுக்கடுக்கா வச்சிருக்காரு, அது உள்ளதான் இருக்கும். 3000, 4000, 5000 அதுக்கு தான் இருக்கும். அதுக்கு உள்ளுக்கு இருக்கிறத நம்ம கை வச்சு எடுத்துனா ஒன்றும் பண்ண சரியாகாது, ஏதாவது. அங்க நரம்பு இருக்கு, நரம்பு அடிக்கும் போது அங்க கிடைக்கும், அதுதான் கட்டு வருமோ. அப்படிதான். அப்புறம் ஃபுல்லா என்ன சொல்லிருக்கான்னா, பச்சளையை பத்தி பேசிருக்கான். கடைசியில வெற்றி பச்சளை பத்தி பேசிருக்கான். இந்த வெற்றி பச்சளைங்கிறது கிடைக்காத ஒண்ணும் கிடையாது, எங்கும் கொழிஞ்சு போல எங்க உண்டுமா. நம்மளை உண்டு பண்ணினவரு நம்மகிட்ட இருக்கோமா, இருந்தா கண்டிப்பா கிடைக்குமா, இல்லைன்னா வாய்ப்பே இல்லையா. அதுல போன வகுப்புல நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிருக்கோம்னா, ஆடஞ்சிறது 64 நம்ம சுத்தி முறை கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்கோம். பச்சளையை நம்ம சுத்தி முறை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லல. பச்சளையை சுத்தி பண்ணணுமா, பச்சளை பயங்கர விஷமா, பச்சளை நம்ம பிடிச்சி சாப்பிடணும் செய்யாதுங்கிற கணக்கை நம்ம போடக்கூடாது. நம்ம அதான் நம்ம வந்து மெடிசன் செய்யறதில்லை, மேக்சிமம் தடவை தான் செய்ய பண்றோம், அதுக்கு தான் இது பண்றோம். தேவைப்பட்டு அதுக்குள்ள சுத்தி பண்ணி தான் வந்து கொடுக்குறோம். அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, தும்பி குளத்துக்குள்ளே கூறுவை எண்ணிக்கை எல்லாம் உயிர் தாதி அவரவர் ஊருவினை அளவுதானும்
மரணம் வரை வயறது நிறையடப்பா. ஆகாரம் அருந்தினாலும் மர்மங்கள் அசைந்துமே இருக்கும் அப்பா. ஆகாரம் அருந்தும் போது அப்பனே கருமல வாயு கூடி சீரண கெரிந்தன அரைத்து குறைத்து போடும். இதை அறிந்து வயறு பெருச்சாலை வைத்துக் கொண்டு ஏந்தி நடக்காமலே எப்படியும் இந்த முறை செய்து வந்தால் லோகத்து மனிதருக்கு கால விஷத்தை நம்பிக்கை கூடி மனம் கூடி குடித்திடாதே. மூலிகையெல்லாம் சுத்தி செய்து முறையாக செய்து வந்தால் ஒரு நாள் மனிதருக்கு சேடில்லை. அப்படியே சித்தர் பொருளை செய்வாரானால் சீருலகு உனக்குண்டு பார்லோகம் தாண்டி பரலோகம் சேருவான் தானே என்று சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த பச்சனை மூலிகை அடைஞ்சிறப்பு இதெல்லாம் சுத்தி பண்ணாம இருந்து அவன் கொடுத்தானா இந்த வயறு அழுமா அல்லது ஏங்கமா இந்த பாக்கம் சம்பாதிப்பானா கொடுக்க முடியுமே. சம்பாதிக்க போது இவனோட இந்த ஆளோட போகாது. இந்த ஆளுக்கு ஒரு கை ஒரு கால் குட்டங்கான உண்மை தடைப்பாரு. இதோட போகாது, வர்க்கம் அழிஞ்சு போகும். நம்மளோட மட்டும் போனா போறாது, அந்த அந்த வர்க்கம் அழியும். அதனாலதான் இந்த இதை கொடுத்துருக்காரு, இந்த கொடுத்துருக்காரு. அதுக்குதான் என்ன சொல்லி பாருன்னு சொன்னா, எழுத்துக்களில் என் எழுத்து மெய் எழுத்து உயிர் எழுத்தோடு நான் வாழ்ந்து வந்தேன். உயிரது போகும்போது என்னை உண்டாக்கி விட்டவன் அவரிடத்துல நான் போவேன் தானே சொல்லி முடிச்சிருக்காரு. அதே போல கடைசியில போகும்போது கடைசியில என்ன சொல்லியிருக்காருன்னா நீ உயிரோடு இருக்கும் வரை உனக்கு அங்க ஒரு ஸ்தலம் நான் அமைச்சு வச்சிருக்கிறேன். அங்க ஒரு நடு தீர்ப்பு. அந்த இடத்திலே நீ பூலோகத்தில நீ வாழ்ந்து நேர்மையா வாழ்ந்து எடுத்து வந்தாயானால் நீ அந்த இடத்திலிருந்து கணக்கெழுதலாமே. நாங்க சபை போல ஒண்ணு வச்சிருப்பேனே, இதை நீ அறிந்து கொள்ளும் பார். இதெல்லாம் செய்து பண்ணாதான் நமக்கு தோஷம் இல்லை. இல்லைன்னா கண்டிப்பா 100 தோஷம் தான். இதெல்லாம் அறிஞ்சி நம்ம பண்றோம்னா நம்ம வந்து 100க்கு 100 மறந்து நம்ம செய்யறதில்லை. மாதிரி இல்ல மறந்து நம்ம செய்ய முடியாது. யாரு சொல்ற அந்த கணக்கு என்னன்னா உங்களுக்கும் தெரியும். நீங்க 15 வருஷம் எங்களை இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாம இல்லை. கண்டிப்பா 100க்கு 100 தெரியும் உங்களுக்கு. ஆசா என்ன பண்றாரு, எப்படி வாராரு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது நான் வெளியே நம்ம கொஞ்சம் தெரியப்படுத்துறோம். அது என்னன்னா நரம்பு சொல்லி 72,000 நரம்பு சொல்லியிருக்கிறாரு. இந்த நரம்பு வரம்பத்தை சொல்லியிருக்காங்க. இந்த நரம்பு வரம்பத்தையும் படிக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு காலம் போறாது. காலம் அது கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்கணும் வைங்களாம். அது கூட தான் 64 ஆடு இருக்கல, அதை சுத்தி பண்ணி படிக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு போறாது. மூலிகையும் சுத்தி பண்ணி படிக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு போறாது. காலங்கள் போறாது, படிக்க இயலாது. நம்ம சின்ன பிராயத்திலேருந்து 60 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் படிக்க தொழில். அதனால நான் சொல்ல வரேன், எனக்கு அனுபவத்துல சொல்ல வரேன். நான் படிக்க முடியாது. மூலிகை சுத்தி பண்ணணும். அவர் என்ன அவரு ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு, மூலிகை நடனமா நட்டி தண்ணி ஊத்தணுமா, அது பிறகு காப்பு கட்டணுமா, அதுக்கு மந்திரம் போடணுமா, அதுக்கு பிறகு கொடுங்க படிக்க மறந்துச்சு வருமா சுத்தி பண்ணி. அப்பதான் அது தோஷம் இல்லையா? இல்ல தோஷங்கிறாரு. ஒரு கை ஒரு காலம் விட்டாங்க பாரு சினம்ல இல்லைன்னா அந்த வர்க்கம் அழியும் பாரு. உனக்கு காலம் உனக்கும் அப்படிதான் அந்த வர்க்கம் அழியும் பார்த்து நீ பரிகாரம் பண்ணும் பாரு. முடிஞ்சு போச்சு. ஒரு காலம் ஒரு கை ஒரு கண் குட்டம் காணும் உண்மை தானே அடிச்சு சொல்லிக்கிறாரு. இதையே நீ அறிஞ்சுக்காடி சொல்லிக்கிறாரு. வேற என்னப்பா? அப்ப குப்பமேனி இந்த பப்பாளி இலையை கொடுக்கறது எல்லாமே சுத்தி போடணும். இல்லைன்னா அவனுக்கு கேட்டுதான். அங்க எவ்வளவு ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கு, அவ்வளவு செத்துடும். அந்த பாவத்தாலும் சம்பாதிக்கும். கொடுக்க கூடாது. நிறைய கிருமி இருக்கு, நிறைய. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சொல்லிக்கல கிருமிகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிக்கல. இடகளை விருந்தனை சுழிமரம் சுழித்துவாங்க. உப்பாளம் கருவி எங்க திரும்ப வராதப்பா. பால் உயிரை போகும்பப்பா. குடலுக்குள்ள இருக்க சிறு கிருமி பூச்சித்தாரம் 12,000 கோர்வதையை குடித்து முடித்து போட்டேன். கூறான கணக்கு மனிதனுக்கு எட்டாதப்பா. சொல்லி முடிச்சுக்கல. ஏற்கனவே படிக்கணும். எட்டாது இல்லையா? மனிதனுக்கு கொடுத்தே இருப்பான். கிடைச்சா பார்க்க சம்பாதிப்பான். புரியல? அதுதான் போன கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த தொழில் வந்து சன்னியாசிக்கு, பிரம்மச்சாரிக்கு, குடும்பஸ்தனுக்கு ஆகாது. அதான் 12 வருஷம் காத்தா. அதான் சேரி சிவயோகிக்கு நீ கொடுப்பாயானா உனக்கு உண்மையா உழைக்க சொல்வேன். இல்லைன்னா சாவதி கடை நடிகர் வயசு சொல்லியே தானே. பிரம்மச்சாரிக்கு தான் தொழில். சன்னியாசி கூட இருக்கணுமா? அதான் சொல்லி சித்தர் போல செய்வார். ஆனால் ஒரு சீர்லோகம் தாண்டி மரலோகம் தானே சொல்லிக்கல. இது எல்லாத்துக்கும் ஆகாது. அதை போல செய்வாயானால் உனக்கு தோஷம் இல்லை. இல்லைன்னா கண்டிப்பா தோஷம் தான். உனக்கு மரணப்படி தான் சவுட்டி அமுக்கப்படும். அதுல எந்த மாத்தம் 100க்கு 100 மாத்தம் கிடையாது. அது உண்மைதான்.
நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்களா? பொதுவே சொல்றேன், உங்களை நான் சொல்லல. நான் யாரு 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 என்ன உங்களுக்கு யாருமே குத்து பேசல. நீங்க உங்களால படிக்க வேணுமா? நீங்க 16 வருஷம் இருக்கிறீங்க, எடுத்துருக்கீங்க, உங்களால ஏதாவது படிக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். சொல்ல சொல்றீங்க, நீங்க 16 வருஷத்துக்கு என்னத்த படிச்சீங்க? யார்கிட்ட என்னத்த படிச்சீங்கப்பா? நான் ஒளிச்சியோ மறைச்சியோ பேசுறேன் இல்லையா, உங்களை வச்சுதான் பேசுறேன். 14 வருஷம் 15 வருஷம் இருக்கிறீங்க, நீ என்னதான் படிச்சீங்க என்கிட்ட? அப்படிதான் இருக்கு தொழில். அப்ப நான் பேசுறது தப்பு இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். வேற என்ன வேணும்? முடிஞ்சல என்னமோ அடுத்த பாச பண்ண நடக்கும் சரியா? ஆமா சார். சரி, நன்றி. நன்றி. நாராயணா.